ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 24. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ரெசிபிஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து அல்சர் வந்து இருக்கு சிஸ்டர். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து குடிக்கலாமான்னு சொல்லிட்டு நான் சீரகம், சோம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, மல்லி, வெந்தயம் இதெல்லாம் போட்டு காமிச்சிருந்தேன் இல்லையா? சோ அது குடிக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம அளவா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இந்த இன்கிரீடியன்ட் எல்லாமே சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கிறது ஒண்ணு, அதாவது நைட் சோக் பண்ணிட்டு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஏதாவது ஒண்ணு, சீரகத்தை தனியா, சோம்பு தனியா, வெந்தயத்தை தனியா, மல்லிய தனியா, பட்டைய தனியா, லெமன் இது பண்ணி தனியா, இந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணி குடிக்கலாம், சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பண்ணி குடிக்கலாம், டெய்லியும் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல போக வேண்டாம். எல்லா பொருளும் எடுத்துக்கும் போது நான் சொன்ன மாதிரி கால் டீஸ்பூன் வந்து போட்டுக்கணும், சரிங்களா? அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க், அதாவது இந்த சோம்பு, சீரகம் எல்லாமே போட்டு ஊற வச்சு குடிக்கிறத, மார்னிங் கொதிக்க வச்சு குடிக்கிறத நம்ம நைட்டும் குடிக்கலாமானா, காலையில நீங்க ஒரு மதிய டயத்துல கூட நீங்க ஊற வச்சு நைட்டும் குடிக்கலாம், சரிங்களா? அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன் அதுதான், சரிங்களா? அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து காப்ஸ் வந்து எடுத்துக்கணும் சிஸ்டர் அப்படின்ட்டு நேற்று ஒரு பெரிய டீடைல்டா வந்து அவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம சாப்பிடுற எல்லா உணவுகளையும், நம்ம சாப்பிடுற வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் காப்ஸ் வந்து இருக்கு. அது நம்ம அதுல எல்லாமே சேர்த்தாலே நமக்கு தேவையான காப்ஸ் அதுல கிடைச்சிடும் சிஸ்டர். சோ அததான் நான் உங்ககிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணேன். சோ அதுதான். இப்ப நான் ரவை எடுத்துக்கிறேன், மில்லட்ஸ் எடுத்துக்கிறேன், எல்லாத்துமே கொஞ்சம் இருக்கு. இப்ப நம்ம என்னன்னா, ஒயிட் ரைஸ் எதுக்கு அவாய்ட் பண்றோம்? சுத்தமா அதுல வந்து கார்ப்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஃபைபர் கிடையாது. ஆனா நம்ம ஃபைபரும் கார்ப்ஸும் இருக்கிற மாதிரியான ஒண்ணு செலக்ட் பண்ணி சாப்பிடுறோம். சோ அதுதான், சரிங்களா? நானும் கமெண்ட்ல அவ்வளவு ரிப்ளை கொடுத்துட்டே இருந்து, நீங்களும் அகைன் சொல்லிட்டே இருந்தீங்க. அதுதான் எனக்கு மெசேஜ்ல வந்து எப்படின்னா உங்களுக்கு கன்வே பண்ண முடியல. நானும் அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டே இருந்தேன், நீங்க அகைன் ஏதாவது ஒரு டவுட் சொல்லிட்டே இருந்தீங்க. இதுதான் ரீசன், சரிங்களா? ஒயிட் ரைஸ்ல வெறும் காப்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் மத்த இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது காப்ஸ் பிளஸ் ஃபைபரும் இருக்கு. சோ அதனாலதான் அது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடுறோம். நிறைய எல்லா விஷயங்களுமே காப்ஸ் வந்து இருக்கும். அது எல்லாமே நமக்கு சேரும் போது நமக்கு தேவையான காப்ஸ் கிடைக்கும், சரிங்களா? சோ காப்ஸே நம்ம எடுக்காம இருக்கிறது தவறு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதுதான் உண்மைதான். நமக்கு தேவையானது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிருது, நம்ம அதிகப்படுத்தாம தான் இருக்கிறோம், சரிங்களா? அதுதான், சரிங்களா சிஸ்டர்? ஆஃப்டர் தீபாவளி வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடணும் சிஸ்டர். எங்களுக்கு அதுதான் மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க தான் எங்களோட மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா வந்து போடலாம், சரிங்களா? உங்க அதுக்கப்புறம் இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து டெய்லி குடிக்கலாமான்னு சொல்லிக்கிறீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, டெய்லியும் இதே குடிக்கலாம். நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், நான் நிறைய விஷயம் ஷேர் பண்றேன் அப்படின்னா, அது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ரெகுலரா எடுத்து பாக்கலாம். சாரி, ரெகுலரா நீங்க எடுத்து உங்களுக்கு ஒரே இதை கன்சிஸ்டன்ட் எடுக்கும்போது ரிசல்ட் நல்லாவே இருக்கும், சரிங்களா? நான் வந்து எதுக்கு வெரைட்டிஸ் காட்டுறேன்னா, ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுதான், சரிங்களா? அதனால நீங்க எடுத்துக்கலாம். கொள்ளு தோசை வந்து ஹீட் தானே சிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்க. கொள்ளு வந்து ஹீட்னே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கொள்ளு வந்து நம்ம அளவா தானங்க எடுத்துக்கிறோம். அளவா எடுத்துக்கும் போது அதனால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது, சரிங்களா? நம்ம வந்து அதிகமா திங்க போறது 2 தோசை குட்டியா போட்டு சாப்பிடுறோம். சோ அதனால நிறைய பேர் அதான் பயப்படுறீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கேஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பூண்டு எல்லாமே போட்டு பண்றோம். இன்னொன்னு நீங்க வந்து வேணும்னா பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நம்ம வந்து நம்ம பயிர் வகைகள் எல்லாம் சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த ஒரு வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் புரோட்டீன் ஃபைபர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அது நமக்கு முக்கியம் இல்லையா? அதுதான். அப்புறம் பயிர்கள் எல்லாமே முளை கட்டிட்டு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதையும் நான் ஒரு நாள் கண்டிப்பா ஷேர் பண்றேன், சரிங்களா? ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முளை கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் இன்னொரு நாள் போடுறேன். ஏன்னா நம்மளோட ஃபேமிலி பெருசாயிட்டே இருக்கு இல்லையா? சோ புதுசா வர்றவங்களுக்கு நான் எப்பவுமே என்னோடது சில விஷயங்கள்லாம் நான் ரிப்பீட்டடா தான் போடுவேன். ஏன்னா புதுசா வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுதான்.
கொள்ளு தோசை வந்து நைட் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம 6:30 to 7 டின்னர் முடிச்சிடுறோம். நம்ம தூங்குறதுக்குள்ள அது வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆயிடும். ஒரு சிலருக்கு இந்த பயறு வகைகள்லாம் நைட்டு வந்து சேராதுன்ற பட்சத்துக்கு நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுதான். சரிங்களா? தோசை எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அப்படி கிடையாது, ஒரு ஆப்ஷன் தான் நான் வந்து ஷேர் பண்றேன். வீக்லி ஒன்ஸ் நீங்க அதை வந்து ஒரு இதுவா நான் நிறைய ரெசிபிஸ் காட்டுறேன் இல்லையா, சோ வீக்லி ட்வைஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த தோசை. அந்த மாதிரி நீங்க உங்களோட கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம ஹெல்தியாவும் சாப்பிட்டு நம்ம புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா எடுத்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு நான் நிறைய ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். அதுல நீங்க வந்து வீக்லி ட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். டெய்லி இதை சாப்பிடணும்னு கிடையாது. சரிங்களா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அததான் நான் சொல்றேன். அப்புறம் எனக்கு வந்து அல்சர், அந்த கேஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம சாப்பிட்றது ஒரு ஹெல்தியான மீல் தான். சோ அப்படி உங்களுக்கு வந்து வேற பிரச்சனை இருக்குன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இந்த கொள்ளு தோசை வந்து கசக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாதுங்க. கொள்ளு வந்து நம்ம எப்படி பண்ணி இப்ப நான் நார்மலா நம்ம வந்து கொள்ளு வந்து ஊற போட்டுட்டு அப்படியே திங்கிடலாம். அது சாரி, அப்படியே திங்கலாம் சொல்றேன், பேச்சு வழக்குல சொல்றேன். அப்படியே கொள்ளு வந்து நம்ம நைட்டு ஊற வச்சுட்டு காலைல எடுத்து அதை வந்து நம்ம மென்னு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. பட் அது நமக்கு வந்து கசக்கும். சோ அது மாதிரிதான் வெந்தயமும் கூட. ஆனா அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். பட் நம்ம ஆல்டர்னேட்டா தான் இந்த மாதிரி கொள்ளு தோசை, கொள்ளு துவையல், இன்னைக்கு கூட கொள்ளு துவையல் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன், பாருங்க. சோ அதெல்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்ப இந்த கொள்ளு தோசையை வந்து நீங்க ஒரு அடை மாதிரி கூட பண்ணலாம். முருங்கைக்கீரை எல்லாம் சேர்த்து நீங்க ஒரு அடை மாதிரி கூட பண்ணலாம். சோ இது நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். ராகி மாவு வச்சு, கம்பு மாவு வச்சு, கோதுமையை வச்சு இந்த மாதிரி அடைகள், இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்றேன். எனக்கும் டைம் பத்துதே இல்லைங்க. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆனா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ நெக்ஸ்ட் சேலஞ்ச்ல இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து போடுவேன். சரிங்களா? இப்பவே முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு 2 ரெசிபி இருக்குதுங்க. சோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பாருங்க. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 59.40 வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருக்குமே டிப்ஸ் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் நான் எம்டி ஸ்டமக்கில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி தான் வந்து குடித்தேன். அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. டக்குன்னு கவனுக்கு ஸ்கூல் இருக்குது, ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சரி இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை ஊற்றிட்டு சட்னி வந்து பார்த்தீங்கன்னா வதக்க ஆரம்பிச்சேன். தக்காளி இல்லை. ஸோ அப்புறம் வெங்காய சட்னி மாதிரி வதக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இடையில தம்பிக்கும் வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன்னா அவன் வந்து குடிச்சிடுவான். ஸோ சிம்பிள் வெங்காய சட்னிங்க. கருப்பு உளுந்தெல்லாம் போட்டு வந்து பண்ணேன் நான். ஸோ செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இட்லியும் வெந்துருச்சு. ஸோ அதையும் வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த சில்வர் பிளேட்டில் நான் வந்து அப்படியே ஊற்றுறனால அந்த ஆயில் கிரீஸ் பண்ணுறது அது எதுவுமே இல்லைங்க. நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் இட்லி ஊற்றி வைப்பேன். அதுக்கப்புறமா எடுத்துட்டு லைட்டாக வந்து தண்ணியில் காட்டிட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக எடுக்க வரும். சட்னியை சூப்பராக அரைச்சாச்சு. தம்பிக்கு இட்லிலாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. வின்டர் யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சாச்சுங்க. ஏன்னா குளிர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால அவர் வந்து போட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் கிளப்பி விட்டாங்க, கொண்டு போய் விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கும் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து தக்காளி சட்னி வந்து அரைச்சாச்சு. ஏன்னா பத்தாத மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து தம்பி ஸ்கூலில் விட்டு வரும்போதே தக்காளி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதே வதக்கி அரைச்சிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து இட்லிலாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் அப்புறம் கேரட்டையும் வச்சு பேக் பண்ணியாச்சு. அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவருக்கு வந்து பிரெட் டோஸ்ட்டும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. இந்த சின்ன வாண்டு அழுகிறத பார்த்தீங்களா, என்னமோ பப்பா மாதிரி இப்போ என்னமோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவோட போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட பாக்கெட் மணி வாங்கிட்டு அமைதி அடிக்கிறத பாருங்களேன். வா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தான். அப்புறம் எப்படியோ சமாளிச்சு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா உடம்ப ஆக்டிவாக வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. மெதுவாலாம் நடக்காதீங்க. சரிங்களா? நல்ல ஒரு வாக்கிங் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு சோயா சங்க்ஸ் எப்பவும் போல சுடுதண்ணியில போட்டு எடுத்துட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு நான் வந்து மிக்சர் ஜார்ல வந்து எடுத்துக்கிறேன். ஒரு டிக்கி மாதிரி வந்து பண்ண போறாங்க, ஒரு கட்லெட் மாதிரி. சரிங்களா? அதுக்கு வந்து சோயா சங்க்ஸை வந்து பிழிஞ்சு சேர்த்துட்டோம்ல மிக்சர் ஜார்ல, அதுல வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா? அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி, இன்னும் கூட கொத்தமல்லி நீங்க வந்து சேர்த்துக்கலாம், ஃபிளேவர் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இது அப்படியே வந்து நம்ம வந்து அரைச்சி
எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு, அதாவது மஞ்சத்தூள், வெறுமிளகாய் தூள், சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துருக்கிறேன். இல்லைன்னா சிக்கன் மசாலா எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் வந்து கடலை மாவு சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு நீங்கள் முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் துருவி கூட சேர்த்துக்கலாங்க. நான் தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு பிசைஞ்சுக்கிறேன். மசாலா உங்களுக்கு ஆல்டர்னேட் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடை மாதிரி தட்டி எடுக்க போகிறோம். சரிங்களா? இவ்வளோ அழகா இப்போ தோசைக்கல்ல வந்து லைட்டாக ஆயில் கிரீஸ் தான் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம வடை சுடுற மாதிரி தட்டி 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 நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பருப்பு வடைக்கு நீங்கள் அரைச்சிட்டு சேம் இதே பேட்டர்னில் நல்லா தட்டையாக இது பண்ணிட்டு அதை ஆயில் கிரீஸ் பண்ணது மட்டும் போதும். ரொம்ப ஆயில் போடாமல் இதை மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதோட கொஞ்சம் வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து ஆனியன் சட்னி, கொஞ்சம் கேரட்லாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேங்க. இதுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்குலாம் தேவையில்லை, அதுவே போதும். என்கிட்ட இருந்தது சட்னி, ஸோ அதனால வச்சு சாப்பிட்டேன். கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 11 மணி ஆயிடுச்சு இல்லையா? அம்மாச்சிக்கு டீ காஃபி எப்பவுமே கொடுப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து காஃபி வந்து போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து மெதுவாக தாங்க வேலை ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு. அப்படியே என்னமோ அடுத்தடுத்து வேலைகள் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும்ல. ஆர்ஓ வந்து ரிப்பேர் பண்ணுறது, அதாவது சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலையை ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சு. இந்த மாதிரிலாம் இருந்ததுங்க. தான் டைம் போனதே தெரில. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமை அரிசி எடுத்துக்க, அதனால வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம். கவனும் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான். ஆட்டோக்கார போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் சரி அவனோட யூனிஃபார்மையும் கழட்டி வாங்கிட்டு போய் மொத்தமா அப்பதாங்க வந்து மிஷின்லயே போட்டு விட்டேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் வெயிலே வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதனாலதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு கொள்ளு தான் எடுத்துருக்கிறேங்க. அதை வந்து ஒரு கடாயில போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் தான் வந்து பண்றேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும், அவ்வளவுதான். அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்ச அந்த சாமை அரிசியை 1க்கு 2 மடங்கு தண்ணி வச்சு குக்கர்ல வந்து வச்சு விட்டுட்டேன் சைட்ல. ஸோ அது பாட்டுக்கு விசிலும் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் தேவைப்படும் இந்த கொள்ளு துவையலுக்கு, நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே குக்கர் விசில் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடலைப்பருப்பும் கருப்பு உளுந்தும் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இதை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க இந்த கொள்ளு துவையல். கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, காரம்லாம் கொஞ்சம் சுருக்குன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பற்கள், அதுக்கப்புறம் வந்து இது தேங்காய் சில்லு, அதுக்கப்புறம் சின்ன துண்டு புளி, இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு. அவ்வளோதான். தேங்காய் சில்லு நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு இங்கே வந்து கொள்ளு பருப்பையும் ஆற வச்சுருந்ததை சேர்த்துட்டு நம்ம வதக்கணும்ல, அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு போட்டு ஃபர்ஸ்ட் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சாதான் நல்லா அரைப்படும். சூப்பராக வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொள்ளு துவையல் செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். நேத்தே வந்து சாதம் மீதம் ஆயிடுச்சுன்ட்டு மோர் சோறு மாதிரி ஊற்றி வச்சிருந்தேன். அது கூட அம்மாச்சிக்கு இந்த கொள்ளு துவையல் வச்சு கொடுத்தேன். செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. ஸோ கையோட நான் வந்து துணி எல்லாமே அள்ளி காய போட்டு விட்டுட்டேன், கொஞ்சம் வெயில் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாருங்களேன், நம்மளோட சாமை அரிசி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாதமாகவும் செஞ்சு சாப்பிடலாம், எந்த குழம்போட வச்சு சாப்பிட்றனாலும். நீங்க வந்து தக்காளி சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி கூட செய்யலாங்க. நான் சாமை அரிசி சாதம், கொள்ளு துவையல் நிறைய வச்சு, அப்புறம் காலைல பண்ண அந்த மீன் மேக்கர் அந்த கட்லெட் மாதிரி பண்ணோம்ல, அதையும் வச்சு சூப்பராக வந்து மதியம் லஞ்சு முடிச்சுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சிட்டேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங், ஷார்ட்ஸ் அந்த எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் கவனுக்கு வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஈவினிங் டயத்தில் ஒரு பிளாக் காஃபி மட்டும் தான் குடிச்சேன். நல்லா குளிர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, ஸோ அதுதான் குடிக்கணும் போல இருந்துச்சு. எவ்வளோ இருட்டா இருக்குன்னு பாருங்களேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் வந்து காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எடுக்கிறது மற்ற வேலைகள்லாம் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் சரி டின்னர் டைம் ஆயிடுச்சுன்ட்டு முட்டை தான் வந்து பெப்பரு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு தான் வந்து பொரிச்சிருக்கேன். எண்ணெய் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன் அந்த முட்டை. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் பெருசாக, அப்புறம் ஒரு கேரட் வச்சு சூப்பர் சிம்பிளாக வந்து டின்னரை முடிச்சிட்டேன். நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு கூட நீங்கள் முட்டையை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுவோம், அது எந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி. சரிங்களா? அப்புறம் அம்மாச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புலாவ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புலாவே வந்துடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து இன்னைக்கு வந்து ஈஸி ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு ப்ரொமோஷன் ஷூட்லாம் இருந்துச்சு, அதான் முடிச்சிட்டேங்க அந்த டயத்தில். ஸோ சாப்பாடுலாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு கையோட வந்து பாத்திரத்தை எல்லாம் கட்டி போட்டு வேலையை முடிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுங்க. இனி வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தண்ணி குடிச்சு தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ 6:30 to 7 டின்னர் முடிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய வந்து தண்ணி குடிங்க. வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க இன்னைக்கு டேவை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye. Bye.